அன்புக்குரிய சகோதரர்களே, வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற இந்த பயான் நிகழ்வில் நல்லதொரு குடும்பத்தை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளில் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட ஒரு குடும்ப வாழ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன வழிகாட்டினார்கள், நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்கிற விடயத்தை நாம் சற்று தெளிவாக அலசி ஆராய்ந்து வருகிறோம். அதிலே சென்ற வாரம் கணவனுக்கு ஒரு குடும்பத்தில் என்ன வகிவாகம் இருக்கிறது என்ற விடயத்தை நாம் பார்த்திருந்தோம். இந்த வாரத்தில் மனைவிக்கு ஒரு குடும்பத்தில் என்ன வகிவாகம் இருக்கிறது என்ற ஒரு அம்சத்தை பார்ப்பதாக நாம் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் மிக முக்கியஸ்தர் யார் என்று நாம் கேட்டால் அது கணவனத்தில் இருக்கும் என்று மனைவி கூட நமக்கு சொல்லுகிற சில விடயங்களை அவதானிக்கிறோம். உண்மையிலேயே ஒரு குடும்ப குவலயத்தை கட்டி காப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அச்சாணி யார் என்றால் அந்த தாய் தான் என்ற அம்சத்தை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி வருகிறது. கட்டமைப்பை உண்டு பண்ணுவதிலும் நிர்வாகத்தை கட்டியெழுப்புவதிலும் ஒரு கணவனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதை விடவும் ஒரு மனைவிக்கு ஒரு குடும்பத்தில் அந்த கூட்டமைப்பை கட்டி ஆளுகின்ற ஒரு மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்வதை பார்க்கிறார். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர முதலில் நேசத்துக்குரியவர் அல்லாஹ், இரண்டாம் கட்டத்தில் நேசத்துக்குரியவராக நான் தேர்ந்தெடுப்பதாயின் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாயை என்றார்கள். இரண்டாவது முறை கேட்கிறார், மிக அழகாக அந்யோன்யமாக இருந்து உலகத்தில் எனக்கு வாழ்க்கை வழிமுறைகளை வழிகாட்டக்கூடிய நல்ல நேசம் வைத்து அவரோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆள் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் உன் தாய் என்கிறார்கள். இப்படி 3 முறை கேட்க 3 முறையும் தாய் என்று விட்டு 4வது முறை தான் தந்தை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுறுத்துகிற ஒரு விடயம், ஒரு குடும்பத்தில் மிக கூடிய வகிவாகத்தை கொண்டு அந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற கட்டி எழுப்புகின்ற பங்கு அந்த மனைவிக்கு இருக்கிறது என்ற செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம். தாய் என்றால் அன்று மனைவி. நமக்கு தாயாக இருக்கிற நேரம் ஒரு கணவனுக்கு அவள் மனைவி. எனவே அந்த குடும்பத்தில் அதிகமான சுகுபத்தையும் நட்புறவையும் கொண்டிருக்க வேண்டும் ஒரு தாயோடு என்று சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இயற்கைத்துவத்தில் அந்த மனைவிக்கு அந்த தாய்க்குத்தான் அந்த வகிவாகத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பதில் இருக்கின்ற அதிக பங்கு அந்த மனைவிக்கே இருக்கிறது. அதனால் அதிக பங்கை அந்த மனைவிக்கு கொடுத்திருப்பதை பார்க்கிறார். இந்த கணவன் என்பவன் கட்டி காப்பதில் அவனுக்கு நிர்வாக பொறுப்பு மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் ஏனைய அத்துணையிலும் அதிக பொறுப்புகள் மனைவிக்கு இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த கணவனை கையாள்வதில் இந்த மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வணங்க முடியாது, ஒரு மனிதன் சிரம் தாழ்த்த முடியாது. அப்படித்தான் வணங்குவதென்றால் கணவனை மனைவி வணங்க வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுக்கு கொடுக்கின்ற அந்தஸ்தும் அந்த மனைவிக்கு இருக்கின்ற கடமையையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது எப்படி சொன்னார்கள்? ல அமர்துஹும், அவர்களை நான் ஏவி இருப்பேன் கணவனை வணங்கும்படி. அப்படித்தான் அல்லாஹ் எனக்கு ஏவி இருந்தால், ஒரு மனிதன் வணங்க வேண்டும் என்று எனக்கு ஏவி இருந்தால் முதலில் அந்த கணவனை ஒரு மனைவி வணங்க வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கணவனுடைய வகிவாகத்தை கொடுத்து மனைவியினுடைய கடமையை விளங்கச் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று அதிகமான மனைவிகள் கணவனுடைய நடைமுறைகள் எல்லாம் எனக்கு கீழ்த்தான் இருக்க வேண்டும் என்கிற நிர்வகிப்பு பொறுப்புகளை எல்லாம் கையெடுத்திருப்பதை பார்க்கிறார். அதிகபட்சம் ஒரு கணவனை தன் கடமையாளன் போன்று வைத்திருக்கிறார். அவனுடைய தொழில் துறைமுகத்தில் அவனுக்கு ஈடுபட்டிருக்கின்ற அவனுடைய பிரச்சனைகளை, பிளவுகளை, பித்தலாட்டங்களை அலசி ஆராய்ந்து ஆக்கபூர்வமான உணர்வு கொடுக்கின்ற ஒரு முறைமையை காணவில்லை அன்புக்குரிய சகோதரர். அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனைவி என்பவள் கணவனோடு இருப்பதில் முதற் பங்கு அன்பும் ஆதரவும் அந்யோன்யமும் கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எப்படியெல்லாம் கொடுத்தார்கள் தெரியுமா?
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இஷாவுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் நேரத்துக்கு தொழவில்லை. மகரிபை தொழுது விட்டார்கள், இஷாவுடைய தொழுகை தொழவில்லை, சென்று விட்டார்கள் வீட்டுக்கு. சஹாபாக்கள் சிலர் பார்த்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதானும் சொல்லவில்லை, இகாமத்தும் சொல்லவில்லை, இஷாவும் தொழவில்லை. அப்படி அவர்களும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். சில நேரம் தொழுகை குறைத்து விட்டதோ இல்லாமலாக்கப்பட்டு விட்டதோ, அல்லாஹ்வுடைய தூதர் தொழவில்லை என்றால் நாம் காரணம் கூற முடியாது, எல்லாரும் சென்று விட்டார்கள். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சந்தேகம், எப்படியாவது நாம் வந்து பார்க்க வேண்டும், இது என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும் என்று கால நேரத்தோடு எழும்புகிறார். நடுநிசை நேரம், அந்த நேரத்துக்கு அரபியில் வருகிற வாசகம் அல் அத்தமா. அத்தமா என்றால் இரவை மூன்றாக பிரித்து 2 பகுதி போய் 3வது பகுதி அந்த நேரம், அதை அத்தமா என்று சொல்வது. அந்த அத்தமா என்ற நேரத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து கொண்டு பள்ளிவாசலின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சீலை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் தலையை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனைத்து கொண்டதை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அதானை சொல்லுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி நமக்கு ஒரு விடயத்தை சொல்கிறது. என்ன தெரியுமா? ஒரு மனைவி என்பவள் கணவனோடு ஈடுபாடோடு இருக்க வேண்டும். அவன் வேலைகளில் அதிகபட்சம் அவளுக்கும் கடமை இருக்கிறது. தன் தலையை உணர்த்தி விடுகிற, தன் தலையை தேய்த்து விடுகிற அளவுக்கு அந்த பெண்மணி இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்யோன்யத்தையும் அதாவது ஆதரவையும் காட்ட வேண்டும், அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நமது அதிகமான மனைவிகள் அன்பை வெளிப்படுத்துவது கிடையாது. சில நேரம் உள்ளத்துக்குள் வைத்திருப்பார்கள். அந்த உள்ளத்துக்குள் இருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெட்க உணர்வு இருக்கிறது. அதை காட்டிக் கொண்டு விட்டால் நம்மளோடு அடர்ந்தெறிந்து விடுவாரோ என்ற ஒரு பயமும் ஒன்று இருக்கிறது. இவைகளால் மனைவியர்களில் அதிகமானவர்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் அவர்கள் மிகவும் கஞ்சத்தனப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய மனைவிமாரெல்லாம் அதிகபட்சம் ஆதரவாகவும் அன்பாகவும் இருந்தார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டால் முதலில் அவர்களுக்கு நான் மணவாசனை பூசிக்கொள்வேன் என்கிறார்கள் மனைவியர்கள். முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தால் வீட்டுக்குள் அழைத்து சென்று அவருடைய மேனியிலே நான் மணவாசனை பூசிக்கொள்வேன். அவர்களுக்கு எப்போதும் குங்கும வாசனை பூசுகிற போது அதன் வாசனை அவர் நுகர்ந்து விட்டு என்னை பார்த்து அவர்கள் புன்முறுவல் பூப்பார்கள் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். இப்படித்தான் ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணங்களை நமக்கு காட்டுகிறார்கள். அதிகமான பெண்கள் உள்ளத்தினுள் இரக்கத்தை வைத்துக்கொண்டு வெளியிலே கோபமாகவே நடித்துக் கொண்டு இருக்கிறார். அவர்கள் ஒரு வேடம் போடுகிறார்கள். அந்த வேடம் எதற்கென்று தெரியுமா? கணவனிடத்திலே நான் அன்போடு பணிவோடு நான் இருந்து விட்டால் எனக்கு மேல் அவர் ஏறி என்னை அவர் மிதித்து விடுவது போன்று நடந்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சம். அவளிடத்தில் இருக்கின்ற கோபத்தையே வெளிப்படுத்தி தம்மை கண்ட்ரோல் ஆக்குவதற்காக ஆண்களை தனக்கு கீழ் வைத்துக் கொண்டிருப்பதற்கான ஒரு நிறைமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்படி அல்ல, ஒரு பெண்மணி ஒரு கணவனோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்படி சொல்கிறார். நுபுவத்து கிடைத்தது என்ன நடந்தது என்றே தெரியாமல் கடுமையாக உடல் வலிகளோடு ஓடோடி வந்து ஹதீஜாவை என்னை போர்த்து ஜம்மிலூனி என்ற அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி அழைத்து முதலில் போர்வை எடுத்து போர்த்துகிறார்கள். உறங்குவதற்காக சற்று அவர்கள் அந்த விடத்தை கொடுத்து உறங்கச் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு இறுதி நேரமாகிவிட்டதோ, எனக்கு கடுமையான வலியாக இருக்கிறது, யார் வந்தார் என்னை பிடித்தார் என்று எனக்கு தெரியவில்லை, அவர் பிடித்த பிடியில் நான் நொறுங்கி விட்டேன், எனக்கு கடுமையான வேதனையாக இருக்கிறது, இந்த வேதனையால் நான் வலித்து நான் ஏதோ மரணத்தின் கடைசியின் தருவாயில் இருக்கிறனோ என்று கூட எனக்கு தெரியவில்லை என்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கல்லா, அவ்வாறல்ல விடயம், வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இழிவாக்க மாட்டான். தெளிவாக சொல்லுகிறார்கள். கடையிலிருந்து அல்லது வேலைத்தளத்திலிருந்து தன் தடவன் செய்த தொழிலிலே பட்ட கஷ்டத்தோடு தன் உள்ளத்தால் உடலால் நொறுங்கிவிட்டு தன் வீட்டுக்கு வர நேரத்தில் அழகான திருமுகம் கொண்டு அவளை வரவேற்று வாருங்கள் இருங்கள் என்று சொல்லி எதையாவது கொடுத்து அவனை இன்புற வைக்க வேண்டிய ஒரு மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா,
ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நீங்கள் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள்? மற்றவர்களை அழகாக நீங்கள் வரவேற்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் அழகான முறையில் நீங்கள் பராமரிக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்ததில்லை, நல்லவைகளை மாத்திரம்தானே செய்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை ஒருபோதும் இழிவாக்க மாட்டான். நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள், என்ன நடந்தது என்பதை நான் ஆராய்ந்து வருகிறேன் என்று பொறுப்பேற்கிறார்கள். அதுதான் மனைவியுடைய பண்பாடாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய செல்வம், கடுமையாக நொறுங்கி வந்த ஒரு கணவனை அழகாக பேசி அன்பையும் அந்யோன்யத்தையும் அவன் மீது தாழ்த்துகிற போதுதான் அந்த கணவனுக்கும் இரக்கம் வரும். அவர்கள் இருவருக்குள்ளும் அழகான ஒரு உறவு இருக்கும். அன்புக்குரிய சகோதரர், அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன இந்த புகாரில் வரக்கூடிய செய்தி அழகாக சொல்லுகிறது. ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்து விட்டால், பிரயாணத்தில் இருந்து வந்தால் அல்லது அவனுடைய தொழிலகத்தில் இருந்து வந்தால், அவன் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டிருப்பான் என்ற மனக்கண் கொண்டு அவனுக்கு முதலில் உண்ணக் கொடுங்கள், உறங்கக் கொடுங்கள், அவனுக்கு அத்துணை விடயங்களையும் சரிவரச் செய்து விட்டுத்தான் உங்களுடைய காரியங்களில் கை வைக்க வேண்டுமே தவிர, ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தவுடனேயே அவனை நையப்புடைக்கின்ற வார்த்தை பிரயோகங்களும் நடைமுறைகளும் இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், ஆடைகளில், பேச்சில், நடைமுறையில் ஒரு கணவனை அழகிய முறையில் வரவேற்றெடுக்க வேண்டும் முதலில் வீட்டுக்குள். அதைத்தானே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எங்களுடைய மனைவியர்கள் ஆடையிலும் இல்லை, பேச்சிலும் இல்லை, நடைமுறையிலும் இல்லை. வீட்டில் இருக்கின்ற ஒரு மனைவி கடைத்தருக்கு சென்ற அல்லது தொழிலகத்துக்கு சென்ற தன் கணவன் தன் வீட்டுக்கு வருகிற நேரம் அந்த மனைவியானவள் கணவரை வரவேற்பதற்கு அழகுற்றிருக்க வேண்டும். அப்படி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர், ஒவ்வொரு நாளும் அந்த கணவன் அந்த மனைவியை பார்க்கிற நேரத்தில் அந்த மனைவி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக தெரிவது போன்று அவன் கண்ணுக்கு காட்சி அளிக்க வேண்டும். பிறரை அவன் எண்ணிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் காண்கிற போது என்ன வடிவத்தில் கண்டார்களோ அதே வடிவத்தின் வித்தியாசமாக பார்க்கிறேன் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வந்து விட்டால் புன்முறுவல் பூத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள் வருவார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்றோ ஒரு நாள் வராதவர் இன்றுதான் வருகிறார் என்ற ஒரு நோக்கு போன்று இருந்து வரவேற்று உள்ளுக்கெடுப்பார்கள் என்ற செய்தி அல்லவா நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இங்கே சொல்லப்படுகிற விடயம் ஆடை விடயத்திலும் தான் பேசுகின்ற பேச்சு விடயத்திலும் கையாளுகிற ஒவ்வொன்றும் அந்த கணவனுக்கு பிடிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சகாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், பெண்களிலே மிகச் சிறந்தவர் யார்? யார் ரசூலல்லாஹ், பெண்களிலே மிகச் சிறந்தவர் யார்? இங்கே பெண்கள் என்று குறிப்பிட்டது மனைவியிலே சிறந்த மனைவி யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்ணை அந்த கணவன் பார்த்தால் அவனுக்கு சந்தோஷம் வர வேண்டும். இந்த ஹதீஸ் எவ்வளவு விளக்கங்களை அப்படியே சுருக்கமாக சொல்கிறது தெரியுமா? ஒரு கணவன் எங்கோ இருந்து வருகிற நேரத்தில் வீட்டிலே தன் மனைவியை பார்த்தால் அந்த மனைவியை பார்க்கின்ற நேரத்தில் தசுர்ருஹு, அவனை அப்படியே சந்தோஷப்படுத்த வேண்டும். என் மனைவியை பார்க்கின்றவர் எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதிகமான பெண்கள் வீட்டிலே இருக்கிற நேரம் என்ன ஆடையோடு எப்படி அழுக்காக இருக்கிறார்களோ அதே போன்றுதான் கடைசி வரையும் இருப்பார்கள். கணவன் வந்தார் வருவார், அவரே அழைத்து வருவார், வந்தால் அவருடைய வேலைகளை அவரே பார்த்துக் கொள்வார். இப்படி அல்ல. தொழிலகத்திலிருந்து வருகிற ஒரு கணவன் எவ்வளவு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்து தன் உடலால் தன் உள்ளத்தால் நொறுங்கி வருகிற நேரம் அவரை வந்து அரவணைத்து அவருக்கு அன்பன முத்தமிட்டல்லவா அழைத்து விட வேண்டும். இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறத. ஒரு கிராமப்புறத்து ஒரு அரபி தன் மனைவியை ஆயிஷா ரலியிடம் அனுப்பி வைக்கிறார். எதற்கு அனுப்பி வைத்தார் தெரியுமா? ஒரு கேள்வியை கேட்கிறார். அது நோன்பு காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டு வாருங்கள், நான் பிரயாணத்திலிருந்து வந்தேன், பிரயாணத்திலிருந்து வந்த நேரம் நான் மனைவியை முதலில் கண்டு முத்தமிட்டு விட்டேன். ஆனால் நானும் நோன்போடு இருக்கிறேன், மனைவியும் நோன்போடு இருக்கிறான். இந்த நேரம் என் நோன்பு முடியுமா என்று கேட்டுவார்கள் என்றார். இந்த செய்தி எடுத்துக்கொண்டு அந்த மனைவி, கிராமப்புறத்து அடியான் இந்த மனைவி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு மாத்திரம் தான் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுடன் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, என்னுடைய கணவர் பிரயாணத்திலிருந்து வந்தார், வந்த மாத்திரத்தில் என்னை அப்படியே கட்டிப்பிடித்து முத்தமிட்டு விட்டார், எனது நோன்பு முடிந்திருக்குமா என்று கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னுடைய கணவர் எத்தனையோ தடவை அப்படி வந்திருக்கிறார், என்னை முத்தமிட்டிருக்கிறார், நோன்பு முறியவில்லை, அது முறியாது, நீ சென்று விடட்டார். அப்படி அந்த செய்தியை சொல்வதற்காக அந்த மனைவி சென்றவுடன்
கணவன் கேட்கிறார், நீ யாரிடத்தில் கேட்டாய்? நான் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியிடத்தில் கேட்டேன். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செல்கின்றார். அடுத்த முறை அந்த மனைவி வருகிறார். யார் ரசூலல்லாஹ், என் கணவர் இப்படி கேட்கிறார், இதற்கு என்ன விடை என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய தாய் ஆயிஷா சொன்னது உனக்கு போதாதா என்று கேட்டுவிட்டு அனுப்பிவிட்டார். இங்கே சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? பிரயாணத்திலிருந்து வருகிற ஒரு கணவன் தன் அன்பு மனைவியை முத்தமிட வேண்டும் என்கிற அந்த செய்தியையும், அந்த அன்பு மனைவி பிரயாணத்திலிருந்து வருகிற அந்த கணவனை வரவேற்பதற்காக அங்கே முன்றலில் நின்று அவரை வரவேற்றெடுக்க வேண்டும் என்ற செய்தியை தான் அந்த குர்ஆன், அந்த ஹதீஸ் எமக்கு சொல்லி கட்டுவதை பார்க்கிறான். அதிகமான இடங்களில் வளமையான தொழிலுக்கு சென்றவர் வருவார் என்ற நோக்கோடு இருப்பார்கள். அவர் வந்து எல்லா விடயங்களையும் முடித்துவிட்டு வருகிற வரைக்கும் மனைவி வருவது கிடையாது, மனைவியுடைய வேலையிலே இருப்பார். இல்லை, அடுப்பாங்கரையில் சமைத்து கொண்டிருந்தாலும் கணவன் வந்துவிட்டால் அவனை சென்று ஆதரித்து அன்பு கொடுத்து அனாதரவு கொடுக்க வேண்டியது அந்த மனைவிக்கு இருக்கிற விடயம் என்ற செய்தியைத்தான் பார்க்கிறவன். அதிகமான கணவன்மார் தொழிலால், துறைமுகத்தால், தோட்டத்தால் கடும் உள்ள நொந்து கஷ்டத்தோடு இருப்பார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு ஆலோசகராக இருக்க வேண்டும். அந்த மனைவி ஆலோசகராக இருக்க வேண்டும். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையிலே கலந்து கொண்டு ஹுதைபியா உடன்படிக்கையை முடித்துவிட்டு வருகிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையிலே காவிர்களுக்கு போதுமான தகவல்கள் இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு அதிலே போதுமான சட்டங்கள் வரையறுக்கப்படவில்லை. குறிப்பாக காவிர்கள் எல்லாம் இங்கு வரலாம், நாம் போக முடியாது என்கிற இந்த சட்டம் எல்லாம் அதில் வகுக்கப்பட்டிருந்தது. சஹாபாக்களுக்கு சற்று நோவு ஏற்பட்டது. யார் ரசூலல்லாஹ், நீங்கள் ஹுதைபியா உடன்படிக்கை வரைந்திருக்கிறீர்கள், அதிலே அதிகமான விடயங்கள் அவர்களுக்கல்லவா சார்பாக இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு சார்பாக ஒன்றையும் காணவில்லையே என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சொல்லவில்லை, அதில் அல்லாஹ் நலவை வைத்திருப்பான் என்று விட்டு வருகிறார்கள். இப்படியே வந்து காபா பக்கம் வருகிறார்கள். சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் குளித்து கொள்ளுங்கள், ஆடையை கட்டி கொள்ளுங்கள், அப்படியே தவாபு செய்து கொள்ளுங்கள், அடுத்த கட்டம் உங்கள் தலைகளை முடிகளை இறக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு. ஆனால் இதுவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் செய்த அந்த சஹாபாக்கள் எதுவும் செய்யவில்லை, ஒரு பக்கம் ஒதுங்கி சென்று விட்டார்களாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான கவலை. நாம் சொன்ன விடயங்களை எல்லாம் இவர்கள் செவியேற்கவில்லையே, என்னுடைய சொல்லை அவர்கள் பகிஷ்கரித்து விட்டார்களே என்ற கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு எதுவும் செய்யாமல் அப்படியே வீட்டுக்குள் சென்றார்களாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி இருக்கிறார்கள். கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய உள்ளத்திலோ அல்லது உங்களுடைய முகத்திலோ இது வெளிச்சத்தை காணவில்லை, ஏதோ ஒரு கடுமையான கவலையில் இருக்கிறீர்கள், என்னென்று கேட்டார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் இப்படி என் தோழர்களுக்கு சொன்னேன், நான் சொன்ன விடயத்தை செய்யாமல் எல்லோரும் ஒதுங்கி நிற்கிறார்கள். அப்படியா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் செய்யவில்லை என்பது அவர்களுக்கு நியாயமாக தோன்றினாலும் நீங்கள் தூதரல்லவா, நீங்கள் உடைந்து விடக்கூடாது, அவர்களைப் போன்று நீங்களும் ஆகிவிடக்கூடாது. நீங்கள் எழும்புங்கள், நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆடை அணியுங்கள், நீங்கள் செய்வதை செய்யுங்கள், சஹாபாக்கள் உங்களை வந்து அடைவார்கள் என்றார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த செய்தியை கேட்ட அடுத்த நிமிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துக் கொண்டு அவர்களுடைய வேலை செய்து கொள்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் அணிவகுத்து செல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நமக்கு எதனை சொல்கிறது என்றால், ஒரு கணவன் உடைந்து நிற்கின்ற நேரம் ஒரு ஆலோசகராக அந்த மனைவி இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். மனைவியர்களுக்கு நாம் இன்னும் வகுத்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்னமெல்லாம் செய்து அவர்களோடு அந்யோன்யமாகவும் ஆதரவையும் கொடுத்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் குளித்து கொண்டு வந்து விட்டால் எண்ணெய் பூசுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நறுமணம் பூசியதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைய நாள் இரவு என் வீட்டிலே அவர்கள் தங்கிவிட்டார்கள் என்றால் காலையிலே அவர்கள் குளிப்பார்கள் என்பதற்காக நான் தோல்பையிலே நீர் நிரப்பி வைப்பேன். அந்த தோல்பையிலே நீர் நிரப்பி வைத்ததுடன் அல்லாஹ்வுடைய தூதரும் வருவார்கள், நானும் அவருமாக முக்குளித்து அதை குளித்துக் கொள்வோம் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது கணவனோடு அந்யோன்யமாக அவருக்கு எதை செய்தால் என் கணவன் என்னோடு இரக்கமாக இருப்பார் என்று அவர்கள் எடுத்தெடுத்து செய்த அந்த வேலைகளை எல்லாம், அந்த கைங்கரியங்களை எல்லாம் பார்க்கிற போது குடும்பத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியர்கள் நடந்து கொண்ட அந்த முறைமையை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான தலையீடு ஏற்பட்டது.
பெருமானார் அவர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து சற்று தன்னுடைய தலையை கசக்கி கொண்டிருக்கிறார். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அனுப்பட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன நடந்தது என்றார்கள். எனக்கு சற்று தலைவலியாக இருக்கிறது. உங்களுக்கும் தலைவலி வருமா யார் ரசூலல்லாஹ்? ஆமாம், உங்களில் இருவருக்கு வருகிற தலையில் எனக்கு மாத்திரம் வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீதானேயாக இந்த தலைவலி இப்போது எனக்கு வந்து விடுமா, வரமாட்டாதா என்று நான் ஏங்குகிறேன் யார் ரசூலல்லாஹ் என்றார்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ஒரு மனைவி என்பவள் ஒரு கணவனுடைய செயற்பாடுகள் அத்துணையிலும் தூண்டுதலாக இருக்கக்கூடியவளும், அன்பு கொடுக்கக்கூடியவளும், ஆதரவு கொடுக்கக்கூடியவளாகவும் ஒவ்வொருவரும் இருந்தே ஆக வேண்டும். இதுதான் இந்த மனைவிமாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வகிவாகம் என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஈற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கும் செல்லவில்லை. தன்னுடைய மார்பகத்தின் மேலேயே தன் இருகைகளையும் கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு முடியாதவைகளை எல்லாம் செய்வதற்காக துணிகிறார்கள். பல்லு துலக்கணும் போல் இருக்கிறதை பார்க்கிறார்கள். தான் ஒரு குச்சியை எடுத்து வரச் சொல்கிறார்கள். தன் பற்களுக்குள் வைத்து கடித்து மென்றெடுக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய பல்லை துலக்குகிறார்கள். இறுதி வரை அவர்களுடைய கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 மனிதர்களுக்குரிய காய்ச்சல் ஏற்படுமாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 மனிதருடைய தலையீடு ஏற்படுமாம். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தன் கரத்திலேயே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இத்துணைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வயதை விட மிக குறைந்த வயதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கரத்திலேயே வைத்திருக்கிறார்கள். என் மனைவியர்களை பார்க்கலாமா? கணவனுக்கு ஏற்பட்ட நோய் ஏற்பட்டிருக்கிறது என்பதால் கவனித்துக் கொள்வதற்காக எத்தனை பேர் இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அவர்களுக்கு கூட இருந்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அந்த தேவைப்பாடுகளை கொடுப்பதற்காக யார் இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செய்யக்கூடிய அம்சங்கள் மிக முக்கியமானது இருக்கிறது. இறுதியாக முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்ததை விடவும் இன்னும் ஒரு அம்சம் நடக்கிறது. நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் 18 ஆண்டுகள் தன்னால் முடியாமல் படுக்கையாய் இருக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 18 ஆண்டுகள் பாயில் படுத்த படுக்கை. கடுமையான நோய், அவர்களுக்கு முடியாது. தான் காலையில் எழும்பினால் தன்னுடைய மனைவி தன்னுடைய மேனில் இருக்கிற புழுக்களை அப்படியே துடைத்தெடுப்பாள். அந்த அளவுக்கான மிக மோசமான ஒரு நோய் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அப்படியே பார்க்கிறது. காலையில் எழும்புவார்கள், தன்னுடைய கணவனின் மேனியெல்லாம் துடைத்தெடுப்பார்கள். இதை பார்க்கின்றவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள், இவருக்கு ஏதோ வித்தியாசமான நோய் வந்திருக்கிறது, நாமெல்லாம் சென்று விடக்கூடாது என்று யாருமே வருவதில்லையா? வீட்டுக்கு யாரும் வருவதில்லை. பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் வருவதில்லை. இப்படி அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து கணவனும் மனைவி மாத்திரம்தான் எஞ்சுகிறார். இந்த நேரத்தில் இந்த மனைவி பக்கத்து வீட்டுக்கு சென்று கேட்கிறார், உங்களுடைய வீட்டில் எதையாவது நான் தொழில் செய்கிறேன், அந்த தொழிலுக்கு நீங்கள் எதையாவது தருவீர்களா என்று கேட்டார். எல்லோரும் சொல்லிவிடுகிறார்கள், நீங்கள் வர வேண்டாம், உங்கள் கணவனுக்கு ஏதோ வித்தியாசமான நோய் இருக்கிறது, எங்களுக்கும் அது வந்துவிடும் என்று தங்களுடைய கதவுகளை மூடிக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் எதுவுமே வாய்ப்பில்லை. தன்னுடைய கணவனுக்கு இந்த விடயத்தை சொன்னால் மீண்டும் மீண்டும் அல்லவா கவலை உற்று விடுவார் என்று சொல்லவில்லை. நீங்கள் உறங்குங்கள் என்று சற்று சொல்லிவிட்டு சுமார் 3 நாட்களாக உண்பதற்கு எந்த உணவும் இல்லை. கடுமையான கஷ்டம். அந்த கிராமத்தை விட்டு பிற கிராமத்துக்கு போகிறார்கள். அந்த கிராமத்திலே போய் கேட்கிறார்கள், ஏதாவது தொழில் இருக்கிறதா என்று கேட்டார். எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள், எதுவும் தொழில் இல்லை என்கிறார்கள். நான் எதையாவது என்னிலிருந்து எதை கொடுக்கலாம் என்று சிந்திக்கிறார். அந்த நேரத்தில் தான் அந்த கிராமத்தில் ஒரு தொழில் இருக்கிறது. என்ன தெரியுமா? சபரி முடி விற்பது. தன்னுடைய முடியை வெட்டி சபரி முடியாக கொடுக்கலாம். கொடுத்தால் ஏதோ பணம் கொடுப்பார்கள். அப்படியே யோசித்து விட்ட நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய மனைவி தன்னுடைய முடியை வெட்டி அப்படியே சபரி முடியாக விற்றுவிட்டு அந்த பணத்தை எடுத்து உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வருகிறார். வீட்டுக்கு வந்து உணவு சமைத்து தன் அன்பு கணவனுக்கு கொடுப்பதற்காக அருகிலே வந்து உணவை பார்த்தவுடன் அந்த கணவர் கேட்கிறார், இது எப்படி வந்தது என்று கேட்டார். அவர் சொல்லுகிறார், அழுத கண்ணோடு சொல்லுகிறார், நான் எங்கெல்லாம் சென்று தொழில் தேடினேன், எனக்கு தொழில் கிடைக்கவில்லை. ஒரு இடத்துக்கு சென்றேன், என் முடியை வெட்டி கொடுத்தால் தான் பணம் தருவார்கள் என்றார்கள்.
நான் கொடுத்து விட்டு எடுத்து வந்திருக்கிறார். அழுத முகத்தோடு அப்படியே, இப்படியும் எனக்கு நடந்து விட்டதா, எவ்வளவு படாடோபமாக நான் வாழ்ந்தேனே, அந்த வாழ்க்கை மாறி எனக்கு தலைகளாகி விட்டதே, இப்போது என் மனைவி விட எனக்கு யாரும் இல்லையே என்ற அந்த உணர்வோடு அப்படியே உணவை உண்டு கொள்கிறாள். அந்த நேரத்தில் தான் அந்த மனைவி சொல்கிறார், நீங்கள் ஒரு நபி அல்லவா, அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை புரிய வேண்டாமா, நீங்கள் கேட்டால் அல்லாஹ் இல்லென்று சொல்ல மாட்டாரே, நீங்கள் கேளுங்கள் என்கிறாள். அந்த நேரத்தில் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் வாழுகிற போது எல்லாவற்றையும் எனக்கு அல்லாஹ் தந்தாரே, அந்த நேரத்தில் நான் கேட்காத நான் இப்போது இல்லை என்கிற நேரத்தில் நான் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்றார்கள். இல்லை, நீங்கள் கேட்டு பாருங்கள் என்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனி அத்துர், எனக்கு ஒரு தங்கடம் ஏற்பட்டிருக்கிறது, நீயோ இரக்கவாளர்களுக்கெல்லாம் இரக்கவாளன் யா அல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் எழும்புமாறு சொல்கிறான், நீரில் குளிக்குமாறு சொல்கிறான். குளித்த முறத்தோடு அவருடைய நோயை அப்படியே இல்லாமலாக்கி விட்டான் என்ற சரித்திரத்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் கோடிட்டு காட்ட வேண்டிய இடம் என்ன தெரியுமா? 18 ஆண்டுகள் படுக்கையில் நோயால் இருந்த ஒரு கணவனை பராமரிப்பதற்காக அந்த மனைவி, அந்த ஊர் வருத்தது, அந்த சமூகம் வருத்தது, தன் பிள்ளைகளும் இல்லாத நேரம், சொத்துவத்துக்கள் இல்லாத நேரம், தான் சுகமாக வாழ்வதற்கான வாய்ப்பில்லாத நேரம், அங்கே அந்த மனைவி மாத்திரம்தான் அங்கே இருந்திருக்கிறாள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பெண்மணிகள் அதிகம் அறிந்துவிட வேண்டிய மிக முக்கியமான அம்சம், கணவன் என்பவன் எங்களுக்கு உழைத்து தருகிற, ஊழியம் செய்கின்ற ஒருவன் தான் அன்றி அவனுடைய அத்துணையையும் பிரயோகிப்பது அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் என்கிற அந்த யதார்த்தத்தை புரிந்து அவர்களுடைய வைவாகத்தில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஆண் பிள்ளை தன் கணவன் தன்னுடைய தந்தை செய்வதை அவதானிக்கும், அந்த பெண் பிள்ளை அந்த தாய் செய்வதை அவதானிப்போம். அப்போதுதான் நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொண்டால் தான் அந்த குடும்ப கூலயம் இஸ்லாமியமயப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்கிற அந்த செய்தியை புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவாதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.